தற்சமயம் களமிறக்கப்பட்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சூரக்குண்டு சின்னடிக்கம்மன் தலையோடு அட்டப்பட்டி கோபி கார்த்திக் அவர்கள் கருப்பு காலை அந்த காலையை எப்படியும் பிடித்தே திருவும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கென்று தனி சிறப்பினை பெற்ற சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் பழனி நினைவாக சொர்ண காளீஸ்வரர் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலுக்கு பெருமை சேர்த்திடவா. வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள், இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிரவுண்டுக்குள்ள உள்ள உட்காரக்கூடாது, நெத்தியில் அடிக்கக்கூடாது, காலை கட்டக்கூடாது. வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள், மீறினால் மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். பல்வேறு வடமாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சேர்ந்த இடமெல்லாம் மதுரை மாவட்டத்திற்கு தனி சிறப்பு பெற்ற மதுரை மாவட்டம் சூரக்குண்டு சின்னடிக்கம்மன் துணையோடு அட்டப்பட்டி கோபி கார்த்திக் அவர்கள் கருப்பு காலை. இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் கிளம்ப என்பதற்காக வெள்ளூர் நாடு சிவன்பட்டி மதுரானை துணையோடு கவின் கருப்பு காலை அந்த காலையை இறங்குவதற்காக